ரஜினி கமல் இணைந்து புதிய படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் சார்பில் இன்பன் உதயநிதி தயாரிக்க இருக்கார். 47 வருடங்களுக்கு பிறகு ரஜினியும் கமலும் இணைந்து நடிப்பதால் இந்த படத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இந்த படத்தின் நெல்சன் இயக்க இருக்கார். அனிருத் இசையமைக்கிறார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரஜினி கமல் இணையும் படத்தில் ஒளிப்பதிவாளர்களாக ராஜீவ் மேனன் களமிறங்கியிருக்காங்க. அரவிந்த் சுவாமி, மனிஷா கொய்ராலா நடிப்பில் மணிரத்னம் இயக்கிய பம்பாய் திரைப்படத்தில் ராஜீவ் மேனன் ஒளிப்பதிவாளர்களாக பணியாற்றியிருந்தார். தற்போது மம்முட்டி மற்றும் மோகன்லால் இணைந்து நடித்துள்ள பேட்ரியாட் படத்தில் முக்கியமான வேடத்தில் நடிச்சிருக்காரு ராஜீவ் மேனன். ராஜீவ் மேனன் தற்போது மலையாளத்தில் அளித்திருக்கும் பேட்டியில் ரஜினி கமல் படம் பற்றி பகிர்ந்திருக்கிறார். அதில் இயக்குனர் நெல்சன் எனக்கு தொலைபேசியில் அழைத்து இந்த படம் குறித்து பேசினார். அவர் கதையை விவரிக்கும் விதம் மிகவும் ரசிக்கத்தக்கதாக இருக்கும். முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் மிகுந்த நகைச்சுவையோடு அவர் கதை சொல்லும் பாங்கு நம்மை சிரிக்க வைக்கும். அவர் கதையை கூறி முடித்ததும், சார், இதற்கு நீங்கள் ஒளிப்பதிவு செய்கிறீர்களா என்று கேட்டார். நிச்சயமாக, இந்த ஐடியாவே எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று கூறி உடனடியாக சம்மதம் தெரிவித்தேன். நெல்சன் அழைத்த ஒரு வாரத்திலேயே ப்ரோமோ படப்பிடிப்பிற்கு வர சொன்னார். படத்தின் நாயகர்கள் யார் என்பது குறித்து எனக்கு ஒரு சிறிய குறிப்பை மட்டும் அப்போது அளித்திருந்தார். நான் கமல்ஹாசன் ஏற்கனவே விளம்பர படங்களில் பணியாற்றியுள்ளேன். ஆனால் ரஜினிகாந்துக்கு நான் ஒளிப்பதிவு செய்வது இதுவே முதல் முறை. இந்த ப்ரோமோ படப்பிடிப்பு அனுபவம் மிகவும் உற்சாகமாகவும் கலகலப்பாகவும் அமைந்தது. முக்கியமாக இருவரும் சூப்பர் ஸ்டார்களின் அந்தஸ்தை ஓரம் கட்டிவிட்டு அவர்களை சாதாரணமான மனிதர்களாக கொண்டு வந்த நெல்சனின் ஐடியா எனக்கு பிடித்திருந்தது. இக்கதை இன்றைய தலைமுறை இளைஞர்களையும் கவரும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கு. மற்றொரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், எனது நீண்டகால திரைப்பயணத்தில் நான் செய்த பணிகளுக்கு வராத அளவிற்கு இந்த படத்தின் ப்ரோமோ வெளியான பிறகு எனக்கு பாராட்டுகள் குவிந்து வந்தது. ரஜினி மற்றும் கமல் இருவரும் தற்போது தங்களது பிற பணிகளில் மும்முரமாக இருப்பதால் இந்த படத்தின் படப்பிடிப்பு வரும் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்தில் தொடங்கும் என அவர் தெரிவித்திருந்தார். கண்டிப்பாக இந்த படம் தமிழ் சினிமாவில் பல்லாயிரம் கோடிகளை கொண்டு வந்து சேர்க்கும் என சொல்லப்படுகிறது. ரஜினிகாந்த் அவரது தலைவர் 173 படத்தையும், கமல்ஹாசன் அவரது அன்பறிவு மாஸ்டர்ஸ் படத்தையும் முடித்துவிட்டு இந்த படத்தை தொடங்குவாங்க என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.